शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। नैष्कर्म्य सिद्धि மூணாவது அத்தியாயம் 72வது ஸ்லோகம் வரையில் ஆயிருக்கு. அதுக்கு மேல படி. ஆஹா யதி வாக்கியமேவ யதாபூதார்த்தாவபோதகம் அத கஸ்ய ஹேதோஹ அவித்யோத்ഥാபிதஸ்ய கர்த்திருத்வாதேஹ உபதேசः இத்யுக்தே பிரதிவிதீயதே. அதான் ஒரு பூர்வபக்ஷம், ஒரு கேள்வி வருது. மகா வாக்கியம் தானே யதாபூத அர்த்தாவபோதகம். மகா வாக்கியமானது யதாபூதம்னா உண்மையா இருக்கக்கூடிய விஷயத்தை போதிக்கக்கூடியது, தத்துவத்தை போதிக்கக்கூடியது மகா வாக்கியம் தான் அப்படின்னு தீர்மானம். அப்படியானா இந்த வேதாந்தத்திலே பிராந்தி சித்தத்தெல்லாம் அனுவாதம் பண்றது எதுக்காக? இதுல திரஷ்டா, ஸ்ரோதா, மந்தா, கர்த்தா, போத்தா, விஞ்ஞானாத்மா, புருஷா அப்படின்னு கர்த்திருத்வாதிகளும் அந்த ஆத்மாவுக்கு இருக்குங்கிறத வேதாந்தத்துல சில வாக்கியங்கள் தெரிவிக்கிறது. இப்ப கர்த்திருத்வாதிகள்லாம் இல்லைங்கிறத மாத்திரம்தானே வேதாந்தம் சொல்லணும். எதுக்காக அவனை கர்த்தா போக்தா அப்படின்லாம் காண்பிக்கிறது? தயோர் அந்நிய பிப்பலம் ஸ்வாத்வர்த்தி, அந்த ஜீவாத்மா கர்மபலத்தை அனுபவிக்கிறான். இதெல்லாம் தப்பான விஷயம் தானே, பிராந்தி சித்த விஷயம் தானே. இதெல்லாம் எதுக்காக சொல்லணும் வேதாந்தத்துல? வேதாந்த வாக்கியம் தத்துவத்தை மாத்திரம் சொல்லிட்டு நிறுத்திக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்லணும்னு இப்ப சங்கை. எதி வாக்கியமேவ யதாபூதார்த்தாவபோதகம் அத கஸ்ய ஹேதோஹோ, எதற்காக? அவித்யோத்ഥാபிதஸ்ய கர்த்திருத்வாதே, ஆத்மாவுக்கு கர்த்திருத்வ போக்திருத்வாதிகள்லாம் அவித்யால வந்தது தானே. அதெல்லாம் இந்த வாக்கியம் எதுக்காக உபதேசம் பண்ணணும்? கர்த்திருத்வா அவித்யோத்ഥാபிதஸ்ய கர்த்திருத்வாதேஹே உபதேசா. எல்லாத்தையும் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு பதில் சொல்றது பிரதிவிதீயதே. பிராந்தி பிரசித்தியானூத்யார்த்தம் தத்தத்வம் பிராந்தி பாதயா அயம் நேத்யுபதிஷ்யேத யதைவம் தத்துவமித்யபி. பிராந்தி பிரசித்தியா அனூத்ய அர்த்தம் தத்தத்வம் பிராந்தி பாதயா. அதாவது ஒரு பிராந்தி உள்ளவனை பார்த்து அவருடைய பிராந்தி நிவர்த்தி ஆகணும்னு சொன்னா தத்துவம் மாத்திரம் சொன்னா போராதான். அதாவது அதாவது ரஜ்ஜுவ சர்ப்பம்னு பிரமிச்சு எவன் பார்த்துட்டு இருக்கானோ அவனுக்கு இந்த சர்ப்ப பிரமத்தை போக்கணும் அப்படின்னு சொன்னால் ரஜ்ஜு அப்படின்னு சொன்னா போராது. ரஜ்ஜுதான் ரஜ்ஜு, ரஜ்ஜு என்னைக்கும் சர்ப்பமாகாது இப்படி எல்லாம் சொன்னா அவனுடைய பிராந்தி போகாது. ரஜ்ஜு வேறு சர்ப்பம் வேறு சொன்னா போருமோ? அவன் கேட்பான், அதெல்லாம் சரி, ரஜ்ஜு ரஜ்ஜு தான், சர்ப்பம் சர்ப்பம் தான், சர்ப்பம் வேறு ரஜ்ஜு வேறு, இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா இப்ப எதிர்த்தாப்புல இருக்கிறது என்ன? சர்ப்பம் தானே அப்படின்னு கேட்பான். அப்ப என்ன சொல்லணும் அவனை பார்த்து? இந்த வார்த்தை எல்லாம் உபயோகம் இல்லை. அவனுடைய பிராந்திய நாம கொஞ்சம் வாங்கிட்டு அனுவாதம் பண்ணணும். நீ எதை சர்ப்பம்னு பார்க்கிறையோ அது ரஜ்ஜு சொல்லணும். நீ பார்த்துட்டு இருக்கிற சர்ப்பம் தான் நான் சொல்ற விஷயம், அதுதான் ரஜ்ஜு. ஓ அப்படியா, அப்படின்னா இது சர்ப்பம் இல்லையா, இது சர்ப்பம் இல்லை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கணும்னா அவனுடைய அந்த சர்ப்பத்தை இவன் வாங்கிக்கணும்.
மனசுல வாங்கிட்டு, அதாவது பிரமத்தை போக்குறதுக்கு யாரு உபதேசம் பண்றானோ அந்த உபதேசம் பண்றவன் தன்னுடைய மனசுல என்ன இருக்கோ அத இவன் முதல்ல வாங்கிண்டு அத சொல்லி அது அப்படி இல்லப்பான்னு சொன்னாதான் அவனுக்கு புரியும். வெறும் தத்துவத்தை சொன்னா புரியாதான். அதனாலே பிராந்தி பிரசித்தியா அனூத்ய அர்த்தம், அந்த பிராந்தியாலே தெரியக்கூடிய, பிராந்தியால நமக்கு எப்படி தெரியுது? ஆத்மா கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இப்படி எல்லாம் தெரியுது. அப்ப அந்த கர்த்தா போக்தா அப்படிங்கறதெல்லாம் புதுசா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக உபதேசம் பண்ணல. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ அதை அனுவாதம் பண்றதா அனூத்ய அர்த்தம். பிராந்தி பாதையா தத் தத்துவம் உபதிஷேத. உன்னுடைய பிராந்தி இருக்கே, இது மனுஷன், இது கர்த்தாவாக்கும், இது போக்தாவாக்கும் சொல்ற இல்லே, அப்படி இல்லே. அயம்னா கர்த்தாவாக இவன் இல்லே, ஆத்மா கர்த்தாவாக இல்லே, போக்தாவாக இல்லே, மனுஷனாக இல்லே அப்படின்னு அந்த பிராந்திய பாதிச்சு உபதேசம் பண்றதுக்காக அனுவாதமாக்கும். ஆத்மாவை பத்தி எவ்வளவு விஷயங்கள் பிராந்தி சித்தமாக இருக்கோ அதை எல்லாத்தையும் சொல்லி அப்படி இல்லையாக்கும் அப்படின்னு சொல்லி தத்துவத்தை சொன்னாதான் பிராந்தி நிவர்த்தி ஆகுங்கிறதுக்காக வேதாந்தம் ரெண்டையும் சொல்றது. அது ரெண்டுமே அதுக்கு தாற்பரிய விஷயம் நினைச்சுக்க வேண்டாம். அதனால சில பேர் இப்படி கேட்டு விடுறா, எந்த வேதாந்தம் பிரம்மம் ஆத்ம பிரம்மா, ஆத்மாதான் பிரம்மம், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றதோ அதே வேதாந்தம் இந்த ஆத்மாவை பத்தி கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்றது. கர்த்தத்வாதிகளுக்கு எல்லாம் புத்தியை சேர்ந்தது இல்ல, புத்தியை சேர்ந்ததா இருந்தாலும் ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் சொல்லணும் அப்படின்னு விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்றது கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் அப்படிங்கிற அதிகரணத்துல. அப்ப கர்த்தத்துவம் போக்திருத்துவம் இதெல்லாம் ஆத்மாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னா இது அது சொவ்யாகாத்தம் மாதிரின்னா ஆறுது. தானே இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்னு சொன்னா தான் சொன்னதுக்கு விரோதமா பேசுறது அப்படின்னு சில பேர் சந்தேகப்படுறான். ஆனா அந்த சந்தேகத்துக்கு இதுதான் பதில். அது கர்த்தாவா இருக்கு போக்தாவா இருக்குன்னு சொல்லி தரத்துக்காக அனுவாதம் பண்ணல. நாம புரிஞ்சுட்டு இருக்கிறது அனுவாதம், அது அனுவாத உபதேசம் இல்லை. நாம கரெக்டா அந்த వ్యక్తిயை புரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக நாம எதை அப்படி புரிஞ்சுட்டு இருக்கோமோ அதை அப்படியே அனுவாதம் பண்ணி காமிச்சு நீ புரிஞ்சுட்டா மாதிரி அது இல்லை, அது வேற மாதிரியா இருக்கு அப்படின்னு அந்த பிராந்திய பாதம் பண்றதுக்காக இந்த அனுவாதமாக்கும். அதான் சொல்றார், பிராந்தி பிரசித்தியா அனூத்ய அர்த்தம் தத் தத்துவம் பிராந்தி பாதையா அயம் நேத்யுபதிஷ்யேத யதா ஏவம் தத்துவம் இத்யபி. தத்துவமசிங்கிற வாக்கியமும் இதே மாதிரிதான். இமம் அர்த்தம் திருஷ்டாந்தேன புத்தௌ ஆரோபயதி. இப்ப சொன்ன விஷயத்தை ஒரு உதாரணம் காமித்து நமக்கு புத்தியில ஏறும்படியாக செய்கிறார். ஸ்தாணுஸ்தாணுரிதீவோக்தி ந நிருபுத்திம் நிரஸ்யதி வியனுவாதாத் ததைவோக்தி பிராந்திம் பும்சோ ந பாததே. எழுத்தாப்புல ஒரு கட்டை இருக்கு, மரக்கட்டை நிக்கிறது, நின்று இருக்குது, நிக்க வச்சிருக்கு மரக்கட்டையா. தூரத்துல இருந்து ஒரு மனுஷன் நிக்கிறான் அப்படின்னு எனக்கு பிராந்தி வந்துருக்கு. நிருபுத்தி மனுஷ புத்தி வந்துருக்கு. ஒரு மனுஷன் நின்று இருக்கான் அப்படின்னு பிரமை ஏற்பட்டு போச்சு. இப்ப இந்த பிரமைய போக்கணும். இவன் பாட்டுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்றான் மரக்கட்டை மரக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஸ்தானுகும் ஸ்தானுகும் மரக்கட்டை மரக்கட்டை அப்படின்னு இவன் சொல்லிட்டே இருந்துட்டான். அதுதானே தத்துவம். மரக்கட்டையை தான் இவன் மனுஷன் சொல்லி பிரமிச்சிருக்கான். அப்ப மரக்கட்டை தான் தத்துவங்கிறதுக்காக மரக்கட்டை மரக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னா இவருடைய பிரம போகாது. மரக்கட்டை எது மரக்கட்டை அப்படின்னு கேட்பான். நீ எதை மனுஷனா பார்த்துட்டு இருக்கியோ அதைத்தான் சொல்றேன் மரக்கட்டைன்னு சொல்லணும். இவன் மனுஷனா எதை பார்க்கறானோ அதை வாயால சொல்லாமல் வெறும் மரக்கட்டை மரக்கட்டைன்னு எத்தனை ஜபம் பண்ணாலும் அது போகாது, அந்த பிராந்தி நிவர்த்தியாகாது. அதான் சொல்றார் ஸ்தானுஹு ஸ்தானுஹு இதி இவ உக்தி. இவன இது திருஷ்டாந்தம். உக்தி ந நிருபுத்திம் நிரஸ்யதி. நிருபுத்திம் அயம் மனுஷா இருட்டா போல நிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பிரமை இருக்கே, இந்த பிரமைய இது நிவர்த்தி பண்ணாது. எது மரக்கட்டை அப்படிங்கிற புத்தியானது. ஏன்
அனுவாதாத் அனுவாதம் பண்ணலையே. எதை மறக்கட்டேன்னு சொல்றேங்கிறது அவன் எப்படி புரிஞ்சுப்பான்? அவன் எதை புருஷன் புரிஞ்சுட்டு இருக்கானோ அதை சொல்லி அதை புருஷன் இல்லப்பா அது மறக்கட்டை அப்படின்னு அவனுடைய பிராந்தி அனுவாதம் பண்ணாமல் வெறும் சொன்னதுனால வெறும் மறக்கட்டேன்னு சொன்னது அவனுடைய பிராந்தியை நிவர்த்தி பண்ண முடியாது. யனுவாதா ததைவ உக்தி பிராந்திம் பும்சோ நபாததே. அதே மாதிரி இந்த வேதாந்தத்திலையும் பிரம்மத்தை போதிக்கும் போது தொம்பதார்த்தத்துல இவனுக்கு உள்ள பிராந்திய அனுவாதம் பண்ணாமல் வெறும் பிரம்மஸ்வரூபம் இப்படியாக்கன்னு மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டா இவனுடைய பிராந்தி நிவர்த்தி ஆகாது. யஸ்மாத் ஸ்ரோத்ரு பிரசித்த அனுவாத்யேவத்வம் இதி பதம் தஸ்மாத் உத்திஷ்யமானஸ்தத்வாத் துக்கிதாதேஹே அவிவக்ஷிதத்துவம் ஏவ. அதனாலதான் தொங்கிறது தத்துவமதிங்கிற வாக்கியத்திலே துவம் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, நீ அப்படின்னு இந்த தொம்னு சொல்றது இருக்கே இது அனுவாதமா, இது உத்தேசம். எப்பவுமே வாக்கியத்திலே ஒரு பாகம் அனுவாதமா இருக்கணும், ஒரு பாகம் தான் இது விதேயமா இருக்கணும். விதேயம்னா தெரியாததா இருக்கணும். ஒரு அம்சம் வாக்கியத்துல பாதி தெரிஞ்சிருக்கணும், அதே சமயத்துல தெரியாததும் இருக்கணும். தெரிஞ்சது மாத்திரம் சொல்லிட்டே வந்தா அந்த வாக்கியத்தை கேட்க மாட்டான், அதான் தெரியும்னு விடுவான். தெரியாததும் அந்த வாக்கியத்துல இருக்கணும். அப்ப தெரியாதத விதேயம்னு சொல்லுவோம், தெரிஞ்சத உத்தேசியம் அனுவாத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீன்னு சொன்னா அவனுக்கு புரியுறது தன்னை சொல்றாங்கிறது. அது பிரம்மஸ்வரூபம்ங்கிற அந்த பிரம்மாபேதம் தான் இங்க விதேயம். அது அவனுக்கு தெரியாத விஷயம், அதை சொல்லி கொடுக்கிறது. இப்ப நீன்னு சொல்லும் போது அவன் தன்னை புரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, தன்னை எப்படி புரிஞ்சுக்கிறான், தன்னை எப்படி ஏற்கனவே எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான், துக்கித்வாதி யுக்தமாக புரிஞ்சுட்டு இருக்கான். துக்கம் உண்டா இல்லையா அவனுக்கு? உண்டு. அப்போ இப்பேற்பட்ட துக்கமுடைய ஸ்வேதகேத்துவ பிரம்மம் நீ பிரம்மம்னு சொல்லி கொடுத்துட்டா, பிரம்மமும் ஸ்வேதகேதுவும் ஒன்னாகிவிட்டான்னு சொன்னா, அப்ப ஸ்வேதகேதுவுக்கு துக்கம் இருந்தால் பிரம்மத்துக்கு துக்கம் இருக்குன்னு ஆயிடாதா? அப்ப என்ன பிரயோஜனம் இந்த உபதேசத்தினால? பிரம்மம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அதே மாதிரிதான் இருக்கு, துக்கங்கள்லாம் இருக்கு. ஸ்வேதகேதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பிரம்மன்னு தெரியாம இருந்தது, அப்போ அதேதான். அப்போ ஒரு வித்தியாசம் இல்லை. அதனால இப்ப என்ன பண்ணணும், தொங்கிறது உத்தேசியமாக இருக்கிறதுனாலே அந்த உத்தேசியத்திலே எதெல்லாம் விசேஷம் தெரிகிறதோ அந்த விசேஷங்கள்லாம் அவிவக்ஷிதம் கொண்டு வரணும். உத்தேசியமானஸ்தத்வாத் துக்கிதாதேஹே அவிவக்ஷிதத்துவம் ஏவ. இதுல ஒரு மீமாம்சா நியாயம் உண்டு. மீமாம்சா நியாயம்னா உத்தேசிய விசேஷங்கள்லாம் அவிவக்ஷிதம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அதிகரணம் பண்ணிட்டார் ஜெய்மினி. கிரகம் சம்மார்ஷ்டி. கிரக அப்படின்னா சோமரசத்தை கிரகிக்கக்கூடிய பாத்திரம், காஷ்ட பாத்திரங்கள், அதுக்கு கிரகம்னு பேரு. இந்த கிரகத்துக்கு சம்மார்ஜனம் விதிக்கப்படுறது. சம்மார்ஷ்டி இந்த வாக்கியத்தினாலே. சம்மார்ஜனம்னா என்ன? துணியை விட்டுட்டு இப்படி தொடக்கிறது, இதுதான் சம்மார்ஜனம். இப்ப கிரகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏகவச்சனம் போட்டிருக்கு, கிரகத்துக்கு சம்மார்ஜனம். அப்ப ஏகவச்சனத்தினாலே ஒரு கிரகத்துக்குன்னு தெரியுதோ இல்லையோ சம்மார்ஜனம். இப்போ அங்க இருக்கிறது 10 கிரகங்கள் இருக்கு. அப்ப 10 கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரக பாத்திரங்கள், கிரகம்னு பேர் உள்ள பாத்திரங்கள் 10 இருக்கும்போது எல்லாத்தையும் தொடக்கணுமா, இல்ல ஏதாவது ஒரே ஒரு கிரகத்தை மாத்திரம் தொடச்சா போருமா அப்படின்னு நமக்கு இந்த வாக்கியத்தை கேட்டா சந்தேகம் வருது, ஏகவச்சனம் போட்டிருக்கிறதுனால. இதுல கிரகம் அப்படிங்கிறது உத்தேசம் நமக்கு தெரிஞ்சது, அனுவாதம் பண்றது. அது சம்மார்ஜனம் பண்ணணும். தாரையா அந்த கிரகத்துல சோமரசத்தை குடிக்கும் போது அதுக்கப்புறம் துணியால தொடச்சு வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் இது புதுசு, இது விதிக்க வேண்டிய விஷயமா இருக்கு, தெரியாத விஷயம். அப்ப சம்மார்ஜனம் விதேயம். சம்மார்ஷ்டிங்கிறது விதேயத்தை சொல்லக்கூடிய பதம், கிரகம் அப்படிங்கிறது உத்தேசத்தை சொல்லக்கூடியது. அப்ப அந்த ஏகவச்சனத்தினால தெரியக்கூடிய அந்த ஏகத்துவம் சங்கே இருக்கே, ஒண்ணுங்கிற சங்கே, அந்த சங்கே உத்திஷ்யமானஸ்தமாயிடுச்சு.
அதாவது உத்தேசத்துக்கு விசேஷணமாக தெரிகிறது. அதனால அது விவக்ஷை கிடையாது. ஏதோ ஒரு வச்சனம் போடணுமேனு போட்டு வச்சிருக்கு. அதனால அந்த ஏக வச்சனத்தை நம்ம எடுத்துக்க வேண்டாம். கிரகத்தை குறிச்சுதான் சம்மார்ஜனம் விதிக்கப்படுறது. இந்த 10மே கிரகம்தான், எல்லாமே கிரகம். அதனால அந்த கிரகத்துக்கு சம்மார்ஜனம் எல்லாருக்கும் பண்ண வேண்டியதான். ஏகத்துவங்கிறது விவக்ஷிதம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கு, தீர்மானம் பண்ணிருக்கு. அதாக உத்தேச விசேஷணமானது விதிஸ்தலத்துல ஒரு விஷயம் தெரியாத போதிக்கக்கூடிய வாக்கியத்துல தெரிஞ்ச உத்தேசியமாக இருந்ததுன்னா உத்தேசம் தெரிஞ்சதாதான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதுல உள்ள விசேஷணங்கள் விவக்ஷிக்கப்படாது, அதாவது அதை எடுத்துக்க கூடாது, அதுல தாற்பயம் இல்லை அப்படிங்கறத அந்த அதிகாரம் நமக்கு சொல்லி தருது. அப்ப அந்த விதத்துல பாக்குறச்சு துவம் அப்படிங்கிற பதம் உத்தேசமாயிடுச்சு. அப்போ யார பார்த்து சொல்றா துவம்னு சொன்னா இவனுக்கு அர்த்தம் புரியுறது நான் அப்படிங்கிறது. அப்ப தன்னை அவன் எந்தெந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கானோ, துக்கியாக சம்சாரியாக இப்படி எல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கானே, அப்ப அந்த தன்னிடத்துல விசேஷமா தெரியக்கூடிய அந்த துக்கம் சம்சாரம் போக்குவரத்தெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஸ்ருதிக்கு இங்க தாற்பரிய விஷயம் இல்லை. இப்ப அதெல்லாம் தாற்பரிய விஷயமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ ஜீவன பிரம்மம்னு சொல்றது இந்த சுகம் துக்கம் போக்குவரத்தெல்லாம் பிரம்மத்தை சேர்ந்தது, உனக்கு இல்ல, அப்படி நீயே பிரம்மன் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆகும். அப்படி இல்லை. இந்த சுகித்துவம் துக்கித்துவத்தெல்லாம் வச்சிருந்து பிரம்மம் இருக்குன்னு சொல்லல. இந்த சுகித்துவம் துக்கித்துவங்கள்லாம் எந்த ஒரு ஆத்மாவில நீ பார்க்கிறையோ அந்த ஆத்மா பிரம்மம் அப்படின்னு சொல்றதுக்காக வருது. பிரம்மத்துல சுகித்து துக்கித்துவம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இதுதான் சொல்றார் அவிவக்ஷிதத்துவம் ஏவ விதீயமானத்வேஹி விரோத பிரசங்கா. இது ரெண்டுமே அது நமக்கு தெரியாத சொல்லி கொடுக்கறதுக்காக வந்துடுத்து அப்படின்னு சொன்னா விரோதம் வரும். ஜீவன் கர்த்தாவாக இருக்கான், அவன் சுகியாக இருப்பான், துக்கியாக இருப்பான். சில சமயத்திலே நல்ல கர்மா பண்ணினான், அதுக்கு பலன் நல்ல பலன், அதை அனுபவிப்பான். கெட்டது பண்ணினா கெட்டது அனுபவிப்பான். அப்படிலாம் சொல்லியிருக்கே. இந்த விஷயங்களையும் விதிக்கணும். அதே சமயத்துல அகர்த்தா அபோக்தா அப்படின்னு இருக்கக்கூடிய அவன் சுத்த பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கறதையும் விதிக்கணும். ரெண்டையுமே நமக்கு விதிக்கிறதுன்னு சொன்னா பரஸ்பர விருத்தமா ரெண்ட விதிச்சா அந்த வாக்கியம் தப்பு. பரஸ்பர விருத்தமா எப்படி ஆக முடியும்? அக்னியானது எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஜில்லு ஜில்லுன்னு சீதளமாகவும் நல்ல உஷ்ணமாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொன்னோம்னு வச்சுக்கோ. இதுல நாம அக்னியானதுன்னு சொல்லி அனுவாதம் பண்றேன். அக்னி எப்படி இருக்கும் தெரியுமான்னு, உனக்கு தெரியுமோ அக்னின்னு ஒண்ணு, அது இப்படியாச்சும் இருக்கும்னு சொல்லி கொடுக்குறேன். அது நல்ல சீதளமாகவும் அதே சமயத்துல உஷ்ணமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னா ரெண்டு விதேயம். இந்த ரெண்டு விதேயமும் பரஸ்பரம் விருத்தமாக இருக்கிறதுனாலே இந்த வாக்கியம் தப்பாயிடும். இது வாக்கியம் சரியில்லை, தப்பு, அப்பிரமாணம். அந்த மாதிரி சொன்னா விரோதம். ஆனா இதே இடத்துல பாருங்க, அக்னி குழு குழுன்னு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கியே, நீ பாக்குறியே, அது தப்பு. அப்படி இல்லை, அக்னி உஷ்ணமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா இப்ப என்ன ஆச்சு? சீதளமாக இருக்குன்னு உன்னுடைய பிராந்தியை நான் அனுவாதம் பண்றேன். நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க, ஆனா அது அப்படி இல்ல, வாஸ்தவம் இல்ல. சீதளம்னு நீ அக்னி இருக்கே, அதை தொட்டு பாரு, உனக்கே புரியும். அது உஷ்ணமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரச்சே. இந்த வாக்கியத்திலே அக்னி சீதளகாங்கிற அம்சம் இருக்கு. அக்னியுடைய சைத்தியத்தை நான் அனுவாதம் பண்றேன். ஆனா இந்த வாக்கியத்தை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ அதை சொல்லக்கூடிய அம்சத்துல அனுவாதத்துல அவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கான், அக்னி சீதமா இருக்கும் அப்படின்னு. நான் சொல்லல. அது விதேயத்திலே பரஸ்பர விருத்தமா ரெண்டும் கிடைச்சது விடுத்துன்னு சொன்னா அப்ப வாக்கியம் தப்பு. உத்தேசியத்துல ஒண்ண சொல்லி விதேயமா இன்னும் ஒண்ண சொல்லி அதுக்கும் இதுக்கும் விரோதம் இருந்ததுன்னு சொன்னா அந்த விரோதமே இல்லை, அது தப்பு இல்லைன்னு. விதீயமானத்வேஹி சதி விரோத பிரசங்கா நது விதீயமான அனூத்யமானயோகோ இது. உன்னை அனுவாதம் பண்றது அவன் தெரிஞ்சுட்டு இருக்கிற விஷயம் அப்படி அப்படின்னா அதையும் விதேயத்தையும் சேர்த்து விருத்தமா இருக்கேன்னு கேட்கப்படாது. அதனால தொம்னு நீ எதை தெரிஞ்சுண்டியோ நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்த
அது பிரம்மந்தான்னு சொல்லி கொடுக்கும் போது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துக்கும் இப்ப சொல்லி கொடுக்கிற விஷயத்துக்கும் விரோதம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே தெரிஞ்சின்றது தப்பு. சுகதுக்க சம்சாராதிகள்லாம் அந்த ஆத்மாவில இல்லே, அது சுத்த நித்திய சுத்த ஸ்வரூபமாகத்தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸ்வப்பிரதானயோர்ஹி பதயோஹோ விரோதாசங்கா சாமான்ய ஆலிங்கிதத்வாத் தயோஹோ ந விபர்யயே. சாமான்ய ஆலிங்கிதத்வாத் தயோஹோ ந விபர்யயே சொல்ற. ரெண்டுமே தாத்பரியேன சொன்னா, அதாவது விதேயமா இருந்து கொடுத்து ஒரே மாதிரியா இருந்து கொடுத்துன்னு சொன்னா அப்ப ரெண்டு பதத்துக்கும் விரோத சங்கை வரும். இது விருத்தமா இருக்கே, சரியா இல்லையே அப்படி. ஆனா இதுவும் எப்படி எப்படி விரோதம் வரும் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தத்தை வச்சுதான் விரோதம். இப்போ அக்னிஹி சீதா உஷ்ணஹா அப்படின்னு நான் 3 பதங்களை உச்சாரணம் பண்ணேன்னா அர்த்தம் புரியாதவனுக்கு இதுல ஒண்ணும் விரோதம் இல்லை. இந்த சப்தங்களுக்கு ஒன்னும் விரோதமே இல்லை, எல்லாம் சேர்த்து அழகா பிரயோகம் பண்ணலாம். ஆனா இதனுடைய அர்த்தத்துல இது வரைச்சே பாதம் ஏற்படும். சீதமே சொல்றானா உஷ்ணம் சொல்றானா, எப்படி ரெண்டுமா இருக்க முடியும் அப்படின்னு. அப்ப பதையோர் விரோதாசங்கா சாமான்ய ஆலிங்கிதையோ. இதுவரை அந்த சைத்தியம்ங்கிற ஒரு தர்மம் எங்க இருக்கோ, சாமான்யம் சமான தர்மம் ஜலத்துக்கு உண்டு. அதே மாதிரி ஔஷ்ணியங்கிறது வேற இடத்துல பார்த்திருக்கோம். அப்ப இது ரெண்டும் ஒரு இடத்துல சேரும்படியா நமக்கு இதுவரை பார்த்தது இல்லை. அதனால ஔஷ்ணியம் இந்த ரெண்டு சாமான்யம் உள்ளதாக ஒரு வஸ்துவை சொன்னா அது எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு சட்டின விரோத சங்கை வந்துடும். விபர்யே. விபர்யேன்னு சொன்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை. இப்ப பாருங்களேன், இது சீதமும் இல்லை உஷ்ணமும் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா ரூபத்துல அப்ப பேசாம இருந்துடலாம். இதுல ஒன்னும் விரோதம் இல்லை. இங்கே நமக்கு தத்துவமசி வாக்கியத்தினால எந்த விஷயம் போதிக்கப்படுறதோ அந்த விஷயத்தில சாமானிய ஆலிங்கனம் கிடையாது. சாமானிய ஆலிங்கனம்னா இந்த விருத்தமான 2 தர்மங்கள் இருக்கு, இந்த 2 தர்மத்தையும் அதுல இருக்குன்னு சொன்னா அப்ப விரோதம் வரும். இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு சொன்னா எப்படி விரோதம் வரும்? ஏன் இப்போ ஒரு ஒட்டகத்தை பார்த்து இது கௌஹு இது மாடு, அதே சமயத்துல இது அஸ்வம், இது மாடாவும் இருக்கு அஸ்வமாவும் இருக்கு அப்படின்னு அதை பார்த்து நான் சொல்லிட்டேன்னா அப்ப என்ன ஆகும்? ஓத்தமும் இருக்கு அஸ்வத்தும் இருக்குன்னா எப்படிப்பா இதுல வரும் அப்படின்னு நமக்கு விரோதம் ஸ்பரிக்கும். ஆனா இது மாடும் இல்லை இது அஸ்வமும் இல்லை அப்படின்னு இதுல அஸ்வத்துவம் இல்லை அதுவும் இல்லைன்னு சொன்னேன்னா அப்ப விரோதம் வருமோ? விரோதம் வராது, கரெக்டா இருக்குன்னு. ஆக விபர்யே நமக்கு இப்ப சொல்ற இடத்துல பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு சொன்னா இது கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. அதாவது இதுல என்னென்ன விசேஷ தர்மங்கள் விருத்த தர்மமாக தெரியுறதோ எல்லாத்தையும் ஜெகதஜகல் லட்சணம் பண்ணி கழட்டி விட்டு அப்புறம் சொல்லக்கூடிய சுரூபமா இருக்கு. அதனால இதுல விரோதங்கள்லாம் வராது. அனாலிங்கித சாமான்யமும் ந ஜிஹாசிதவாதினோ வியுத்ஹிதௌ தத்துவமௌ தஸ்மாத் அந்யோன்யாபிசமீக்ஷணௌ. அனாலிங்கித சாமான்யம், தொம்பதார்த்தத்துல என்ன தர்மங்கள் இருக்கோ அந்த தர்மங்களை ஜஹத் அஜஹல் லட்சணைன்னு சொல்லி ஜஹல் லட்சணம் பண்ணி விட்டாச்சு. அதனால அந்த சாமானியம் இந்த வஸ்துவ தொம்பதார்த்தத்தை தொட்டுண்டு இல்லை, சாமானியத்தை கழட்டி விட்டாச்சு. அதனால அனாலங்கித சாமானியம், தொம்பதார்த்தத்திலையும் அந்த சாமானிய தர்மங்களை எடுத்தாச்சு. அதே மாதிரி தத்பதார்த்தத்திலையும் அந்த விருத்தமா இருக்கக்கூடிய தர்மங்கள் இருக்கு, அதுக்குன்னு உண்டான தர்மங்கள் அதெல்லாம் எடுத்தாச்சு. அப்ப என்னாச்சு? இது அனாலிங்கித சாமானியம், விருத்தமான தர்மங்கள் ஒன்றும் தெரியல. அதே சமயத்துல ஜிஹாசித வாதினம், ஜிஹாசித வாதி இல்லை. ஜிஹாசித்தம்னா எதை எடுத்து விட்டோமோ அதையும் சேர்த்து இப்ப போதத்துல கொண்டு வந்ததுன்னு வச்சுக்கோ, அப்ப திருப்பி விருத்தமா தெரியும். விட்டதை விட்டாச்சு, அது மறுபடியும் சாப்த போதத்துக்கு விஷயமாகாது. அதனால ஜிஹாசித்தம் எதை உடனம்னு சொல்றதோ
அந்த விடப்பட்ட அர்த்தத்தை இது மறுபடியும் சாப்த போதத்துல பாதிக்க வைக்காது. அதனால இப்படி இருக்கக்கூடிய வியுத்திதௌ தத்துவமோ வாக்கியார்த்தத்திலிருந்து அதை விட்டுட்டு அபேட்சிதமான அம்சத்தை மாத்திரம் எடுத்துட்டு சொல்லக்கூடிய இந்த தத்துவம் அப்படிங்கிற இந்த 2 பதமும் இப்படி இருக்கிறதுனாலே தஸ்மாத் அந்யோன்யாபிசமீக்ஷணம். இத அதை பார்க்கறது அதை இதை பார்க்கறத தத்பதம் தொம்பதார்த்தத்தை பார்க்கறது. அதாவது தொம்பதார்த்தம் எதுவோ அதைத்தான் தத்பதார்த்தம் சொல்றது. தத்பதத்தினால இப்ப எது சொல்றதோ அதைத்தான் தொம்பதம் சொல்றது. ஆக இது 2க்கும் ஒரே அர்த்தமாயிருக்கு. ஒரே அர்த்தத்தை பல விசேஷணங்கள் தனித்தனி விசேஷணங்களை போட்டு இந்த விசேஷணத்தோடு சேர்த்து தொம்பதார்த்தம், அந்த விசேஷணங்களோடு சேர்த்து அதுவே தத்பதார்த்தம்னு பிரிக்குது. அதாவது சுகதுக்காதிகள் கர்த்திருவ பக்தித்வாதிகள் இதெல்லாம் இந்த விசேஷங்கள்லாம் சேர்த்து அது தொம்பதார்த்தம். சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் இப்படி இந்த மாதிரி உள்ள விசேஷணங்கள்லாம் சேர்த்து அதே தத்பதார்த்தம் அப்படின்னு இருந்ததோ இல்லையோ, அதுல இந்த விசேஷணங்கள் 2ஐயும் எடுத்து விட்டுட்டோம்னு சொன்னா அப்போ 2 ஒண்ணு. தத்பதத்தினால இப்ப என்ன சொல்லப்படுறதோ அதேதான் தொம்பதத்தினால சொல்லப்படுறது. தொம்பதத்தினால எது சொல்லப்படுறதோ அதேதான் தத்பதத்தினால சொல்லப்படுறது. அந்யோன்ய அபிசமீக்ஷணம். அபாஸ்த சாமானியார்த்தத்வாத். இது அபாஸ்த சாமானியார்த்தம். சாமானியம்னா அந்த தர்மங்களை எடுத்துக்கணும். அந்த தர்மத்தை எல்லாம் விட்டாச்சு. அனுவாதஸ்தத்வாத் விதீயமானேன சக விரோதா. இது அனுவாதத்துல இருக்குங்கிறதுக்கு காரணம் ஒண்ணு. ஏன் இதெல்லாம் ஜெகத் ஜெயலட்சணம் பண்ணி விட்டதுங்கிறதுக்கு காரணம் காண்பிக்கிறார். இது விரோதம் இருக்கு. எது அபேதம் இங்க விதிக்கணும், தெரியாது சொல்றது. அப்போ அந்த அபேதத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய தர்மங்களை விரோதமா இருக்கிறதுனாலேயே எழுத்தாச்சு. துக்கித்வாதேகே விரோதாத் துக்கித்வான விதீயமானேன சக விரோதாத் துக்கித்வாதேகே அஸ்து காமம் ஜிஹாசித அர்த்தயோர் அசம்சர்கா. இது 2ம் வேண்டான்னு விடப்பட்ட அர்த்தம். அதை இந்த வாக்கியார்த்தத்திலே சம்பந்தப்படுத்திக்க வேண்டாம். அதாவது அது சேராது. சரி, யதோதித இல்ல யதோபன்யஸ்த தோஷ விரகாத் தத்துவமர்த்தயோ சம்சர்கோஸ்து நீலோத்பலவத்து இது சேன் நைவம் நைவமப் உபபத்தியதே. இது வேற ஒரு சங்கை பண்ற. இதுவரை சொன்னதை நான் கேட்டுட்டேன். எந்த விசேஷணங்கள் விருத்தமாக இருக்கோ அதெல்லாம் சாப்த போதத்துல வாக்கியார்த்தத்துல சேராது. அதனாலதான் ஜெகதேக லட்சணம் பண்ணி விட்டாச்சு. ரைட்டு, அதை ஒத்துக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்றேன், எந்த விருத்த தர்மமும் இல்லாத அந்த வெறும் தும்பதார்த்தமும் தத்பதார்த்தமும் லட்சியார்த்தம் இருக்கே, அது 2க்கும் ஒரு அபேத சம்சர்க்கம் இங்க வரட்டுமே. விருத்தமான தர்மங்களுக்கு சம்சர்க்கம் இந்த வாக்கியார்த்தத்தில் தெரிய வேண்டாம். விருத்தத்தெல்லாம் கழட்டி விட்டதுக்கு அப்புறம் அவிருத்தமா இருக்கக்கூடிய அம்சத்துக்கு சம்சர்க்கம் வரட்டுமே. நீலோத்பலவது, அதாவது நீளமான உட்பலம் அப்படின்னு சொல்றது. நீளத்துக்கும் உட்பலத்துக்கும் விரோதம் கிடையாது. உட்பலம் நீளமா இருக்கு. உட்பலத்துக்கும் நீளத்துக்கும் விரோதமாக இருந்தால் அப்போ உட்பலம் நீளமா இருக்க முடியாது, நீளம் உட்பலமா இருக்க முடியாது. ஆனா அப்படி இல்ல, உட்பலம் தான் நீளமா இருக்கு. ஆகையால் அங்க அவிருத்தமா இருக்கிறதுக்கு எப்படி அபேத சம்சர்க்கம் வருதோ அத போல இந்த தொம்பதார்த்தமான ஜீவனுக்கும் தற்பதார்த்தமான பிரம்மத்துக்கும் விரோத தர்மங்கள்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அபேதம் வரட்டமே, அபேத சம்சர்க்கம் சொல்லலாமே அப்படின்னா அந்த சங்கைக்கு சொல்றார் பதில் நைவமஸ்திபத்யதே. இது சம்சர்க்கம் சொல்ல முடியாது, இது சரி வராது. ஏன்? தஸ்மாத், ஏன் அபேதம் சம்சர்க்கம் ஆகாது. அபேதத்தோட பேதம் சேர்ந்தாதான் சம்சர்க்கம் ஆகுமா. சம்சர்க்கம்னா சம்பந்தம்னு இருக்கு. சம்பந்தம்னு கொஞ்சமாவது பேதம் இருக்கணும். நீலோத்பலம் அப்படிங்கிற இடத்துல நீல சப்தத்துக்கும் உட்பல சப்தத்துக்கும் அர்த்தம் வேறு. நீலம்ங்கிறது உட்பலம்னு அர்த்தம்னு சொல்லக்கூடாது. உட்பல சப்தத்துக்கு அர்த்தம் வேற, நீல சப்தத்துக்கு அர்த்தம் வேற. ஆனா இந்த உட்பல சப்தார்த்தமும் நீல சப்தார்த்தமும் இந்த இடத்துல ஒன்னாக சேருது. நீலோத்பலம்ங்கிற இடத்துல வெவ்வேறு அர்த்தமா இருக்கிற சப்தங்கள் ஒரே அர்த்தமா சேரும் போது அந்த இடத்துல சாமானாதிகரணம் சொல்றது
இது சம்சர்கம் சொல்லக்கூடிய சமானாதிகரணம். ஆனா தத்துவமசிங்கிற இடத்துல இந்த ரெண்டு பதமும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது, வெவ்வேறு அர்த்தத்தை சொல்லக்கூடிய பதமா இல்லை. இப்போ லட்சணம் பண்ணியாச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா அதே அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்னா அதேதான் அர்த்தம், இன்னொரு அர்த்தம் இல்லை. அதனாலே இங்க சம்சர்க்கம் வராது. தஸ்மாத் ததர்த்தயோஸ்து நிஷ்டாத்மா துவய பாரோக்ஷ்ய வர்ஜிதः நாத்விதீயம் வினாத்மானம் நாத்மா நித்யதிருஷா வினா. ததர்த்தயோஹோ தத்பதம் பதம் இந்த ரெண்டு பதத்துக்கும் ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு சொன்னா இந்த ரெண்டு அர்த்தம் எப்படி இருக்கு? ததர்த்தயோஸ்து நிஷ்டா, இது எங்க போய் முடியுறதுன்னு கேட்டா ஆத்மாவிலதான் முடியுது. இந்த தத்பதத்தினால என்ன சொல்லப்பட்டது? ஆத்மா. ஏன்னா விசேஷங்கள்லாம் எடுத்தாச்சு, ஆத்மா தான் பாக்கி முடிவு. தொம்பதத்துக்கும் அதேதான், தத்பதம் தொம்பதம் ரெண்டு அர்த்தமும் இப்போ ஒரே ஆத்மாவா இருக்கு. அதுவும் எப்படி இருக்கு? பாரோக்ஷ்ய வர்ஜிதா. இந்த ஆத்மா தத்துவமசிங்கிற வாக்கியத்தினால நமக்கு புரியும் போது எப்படி தெரியறதா? துவய பாரோக்ஷ்ய வர்ஜிதா. இன்னொரு ஆத்மா இருக்கு, ரெண்டு ஆத்மா உண்டு, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு தெரியல. துவயமே இல்லேன்னு துவய வர்ஜிதா. இந்த ஆத்மா தான் ஆத்மா, இப்ப தெரியற ஆத்மா தான் ஆத்மா, இதை தவிர்த்து இன்னொரு ஆத்மா வேற இருக்கான்னு கேட்டா இல்ல, துவய வர்ஜிதமா தெரிகிறது. அதே சமயத்துல பிரம்மம் அப்படின்னு சொல்லும் போது அப்படி ஒரு ஆத்மா இருக்கு, நமக்கு தெரியாத பரோட்சமா இருக்கு அப்படிங்கிற அந்த பாரோட்சியமும் இல்ல, இதுதான் அது அப்படின்னு பிரத்யட்சமா தெரிகிறதா அபரோக்ஷமாக. ஆக அத்விதீயமாகவும் அபரோக்ஷமாகவும் அந்த ஆத்மஸ்வரூபம் இந்த தத்துவமசி வாக்கியத்தினாலே நமக்கு தெரிகிறது. ஏன் அப்படி? நாத்விதீயம் வினா ஆத்மா நாத்விதீயம் வினாத்மானம் நாத்மா நித்திய திருஷா வினா. அதாவது ஆத்மாவை விட்டா வேற எதுவும் அத்விதீயம் கிடையாது. அத்விதீயம்ங்கிறது ஆத்மா ஒண்ணுதான். அந்த ஆத்மா இங்க தெரியுறதுன்னு சொன்னா அது அத்விதீயமா தான் தெரியாதுமா, பாக்கி எல்லாம் சத்விதீயம். அதே சமயத்துல நித்திய திருஷா வினா ந ஆத்மான், நித்தியமான சித்ஸ்வரூபத்தை விட்டா வேற இன்னும் ஒரு ஆத்மா கிடையாது. ஆத்மான்னு சொன்னா அது நித்திய திருஷ்டியா தான் இருக்கும், நித்திய சித்ஸ்வரூபமாகத்தான் இருக்க முடியும். அதனாலே ஆத்மா எப்பவும் அத்விதீயமாகவும் நித்திய திருக்ஸ்வரூபம் அதாவது அபரோக்ஷமாகவும் தான் இருந்தாகணும், வேறு வழியில்லை. அத்ராக கிமிஹ ஜிஹாசிதம் கிம்பா உபாதித்சிதமிதி. பாப்பா இந்த மேல உள்ளது இவன் கேட்கறது என்னன்னா, இந்த தத்துவமசி வாக்கியத்துல தற்பதார்த்தம் தொம்பதார்த்தம் இத ரெண்டுல எதை நீங்க ஜிஹாசிதம் வேண்டாம்னு சொல்லி விடுறேன், கிம்பா உபாதிசிதம் எதை வேணும்னு எடுத்துக்கிறேன் இந்த அர்த்தங்கள்ல அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் மேல சொல்ல போறார். இத அடுத்த கிளாஸ்ல